பிரகிருத்தினா எந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் இல்லையோ ஆனால் வேறு ஒரு விஷயத்துக்கு காரணமாக அமையுமோ அது பிரகிருதி. ஆனால் விக்ருத்தியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு காரணம் இருக்கோ, எது மற்றொன்றுத்துக்கு காரணமாகவோ வரக்குமோ அதுக்கு பேர் விக்ருத்தி. பிராட்டி இப்போது பிரகிருத்தியாகவும் இருப்பா, விக்ருத்தியாகவும் இருப்பா. எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, சிருஷ்டிக்க தேவை 25 விஷயம். அந்த 25 தத்துவத்தில் 24+1ன்னு பிரிப்பாங்க. இப்போ இந்த 24 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல இருக்கிறது பிரகிருதி, மற்ற 23 விக்ருதி. அப்போது பிரகிருத்தியாகவும் தாயார் இருப்பாங்க, விக்ருத்தியாகவும் தாயார் இருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு விக்ருத்தின்னு பேர். இந்த நாமாவை சொல்லும்போது நம்ம எதை பிளான் பண்ணாலும் அது பட்ஜெட்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. சொல்லப்போனால் இப்போ ஒரு வீடு 30 லட்சம் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா அது 28 லட்சத்துக்குள்ளே முடிப்பாங்க. அதாவது நிறைய ஒரு லாபத்தை நம்ம தருவாங்க. விக்ருத்தியை நமக, விக்ருத்தியை நமக, விக்ருத்தியை நம.